அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அவர் கோச்சாரத்தில் எங்கே இருக்கார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்க, அவங்கெல்லாம் எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க, இது எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் நமக்கான பலன்களை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்கார். பட் அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னாலே தமிழ் மாதத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா ஆடி மாதம் 16ஆம் தேதியிலேருந்து ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். அப்படி பார்க்குற போது எப்போ ரொம்ப ரொம்ப டாப்பில் இருக்குது உங்களுக்கு சிம்மராசிக்கு அல்லது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ ஆவணி பிறக்கிறதோ அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள், எண்ணக்கூடிய எண்ணங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ முயற்சி பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். நடப்பதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக உங்களுக்கு இருக்குது. துணிஞ்சு சில விஷயங்களில் இறங்கலாம். அதில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் நீங்கள் கையில் பணம் தனம் இருக்குது, இன்னொரு பக்கம் உங்கள் ராசிநாதனே 12ல் இருக்கிறதுனால நீங்களே தேவையில்லாமல் செலவு பண்ணுவீங்க. அதற்கு காரணமாகவும் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் உங்கள் கையில் பணம் தனம் வருமானம் இருந்தால் கூட செலவினங்களை ஏதோ ஒரு விதத்தில் அதிகரித்து தான் இந்த மாதம் இருக்கும். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய ராசியில் சுக்கிர பகவான் இருக்கிறது, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும். ஒரு பக்கம் உங்களுக்கு கண்டச்சனி இருக்குது, அதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்கிறங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதத்தில் உங்கள் ராசியிலேயே 24ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் இருப்பார். இதை 3 தடவை சொல்லிட்டேன், சுக்கிர பகவான் இருக்காருன்னு. காரணம் என்னென்னா, அவர் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் வெற்றி அடைவீங்க. அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொன்னது காரணம். சில விஷயங்கள்லாம் நீங்கள் தள்ளி போடாதீங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக இருந்தீங்கன்னா லைஃப்பில் உங்களுடைய எய்ம் என்னவோ, கோல் என்னவோ, உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க அல்லது சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது. நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி காலம் அறிஞ்சு நேரம் அறிஞ்சு செய்யணும். கிரகங்கள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரையெல்லாம் நம்பியிருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவங்களாக இருப்பாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு டிசைட் பண்ணுறதுக்குள்ள காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக எப்பையெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள் ஏற்படுகிறதோ அல்லது நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இறைவன் தோன்றா துணையாக உங்களுக்கு உதவி பண்ணுவார். இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, அந்த சிறு தொழில் சுயதொழில் ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கும். இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. பயணத்தால் நன்மைகள் உண்டு. உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை. இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. அது அண்டர் எஜுகேஷனும் சரி, ஹையர் ஸ்டடியும் சரி, பரவாயில்ல. அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது லோன் வாங்கி, கடன் வாங்கி பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி, சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இது எல்லாமே வாங்குவீங்க. அதோட ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன்,
இது வரைக்கும் அமையலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு. இதுவும் பாசிபிலிட்டிஸ் அந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதோட உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கூட கொடுக்கும். அதே சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆயிருந்தால் கூட ரீயூனியன் ஆகும். இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் நிறைய உண்டு. அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்லை. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்குரிய சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ யாரெல்லாம் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் ஆல்மோஸ்ட் ஏற்கனவே சர்வீஸில் இருக்கீங்க, கவர்மெண்ட்டில் இருக்கீங்களா, ஒரு ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கலாம், ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணலாம். உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, பரவாயில்ல. எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் எடுத்து இந்த மாதம் பண்ணுறீங்களோ அதுக்கான ரெகக்னைஸ் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா, மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்குமா, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. எவ்வளோ கௌரவம் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்கான நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ரெக்கக்னைஸ் உங்களுடைய சர்வீஸில் ஜாபில் இருக்குது. ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பட் அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய வேலையில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். காரணம் உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு சனி செவ்வாய் அத்தனை கிரகங்களும் பார்க்குறாங்க. அப்போ அந்த 4ஆம் இடம் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் நீங்கள் இருந்தாலும் அந்த வேலை உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்காது. அதனால் இந்த மாதம் முழுவதும் அதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக சிம்மராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் யார்கிட்டையும் பெருசாக அதை பற்றி பேசாதீங்க, டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சரில் நல்லது. ஸோ நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமானா கிடைக்கும். குறிப்பாக என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குது, ஜெயிச்சிருவேண்டான்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, செலக்ட் ஆவீங்கன்னா செலக்ட் ஆவீங்க. இது அத்தனையும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். லாபம் வர்ற மாதிரி தோற்றம் இருக்கும், லாபம் சுமார். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கும். உங்களுடைய மேரிட்டல் லைஃப் நார்மலாக தான் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போடுங்க. சார் ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்கள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிறதுக்காக நிறைய கடன் வாங்கி பண்ணாதீங்க. குறிப்பாக பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சி எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தால் யோசிங்க. மியூச்சுவல் ஃபண்டில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கோல்டு பாண்ட் எது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதம் வாங்குங்க. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் துர்க்கையை வழிபாடு, காளியை வழிபாடு பண்ணுங்கள். சிம்மராசியில் பிறந்த நீங்கள் அல்லது வராகியை கும்பிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இருக்க ஊருக்கு பக்கத்தில் ஏதாவது சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் அடிக்கடி போய் தரிசனம் பண்ணுங்கள், அவங்கள வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலங்களுடைய தன்மை குறையும். நீங்கள் நினச்சதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.